இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரமானது தொடங்க இருக்கிறது. இதனை முன்னிட்டு தொண்டர்கள் திரண்டு வந்து விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் நகரத்திற்குள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து வந்திருக்கின்றது. அங்கே பார்க்கின்றோம் ஏராளமான தொண்டர்கள் அந்த நெற்கதிரை வழங்கி டெல்டா மாவட்டத்திற்கு விஜய் வந்திருப்பதன் காரணமாக நெற்கதிர்களை வழங்குகின்றார்கள். நாற்றங்காலில் இருந்து எடுத்து வரப்பட்டிருந்த நெற்பயிர்களை வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கோவில்களிலிருந்து அரிசித்து எடுத்து வரப்பட்டிருந்த அந்த பூஜை பொருள்களை வழங்குகின்றார்கள். தங்களுடைய குழந்தைகளை விஜய்க்கு கொடுத்து விஜயனுடைய கைகளில் அந்த குழந்தைகளை வாங்கிவிட்டு திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய குழந்தைகளை விஜயை நோக்கி வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். தன்னை நோக்கி வரக்கூடிய குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து அவர்களுடைய பெற்றோருக்கு மரியாதை செய்யக்கூடிய விதமாக விஜயும் அந்த நாகரிகத்தோடு அந்த அரசியலை செய்யக்கூடிய வகையிலே அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் அவர் வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. இது மட்டுமல்ல, வரக்கூடிய வழியிலெல்லாம் ஒரு தொண்டர் விஜய்க்கு அன்பாக ஒரு கண்ணாடி கொடுத்தார். அந்த கண்ணாடியை விஜய் அணிந்து விட்டு நன்றாக இருக்கின்றதா என்று கேட்டுவிட்டு மீண்டும் அந்த தொண்டரிடம் திருப்பி கொடுத்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தொண்டர் அந்த கண்ணாடியை பத்திரமாக வைத்திருக்க கூடும். இதுபோன்று பல்வேறு காலகட்டங்களில் இதற்கு முன்பாக இருந்த ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. தொண்டர்கள் அந்த அளவு அன்பு மிகுதியோடு தங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் கொடுத்திருந்த துண்டுகளை வைத்திருப்பார்கள், அதே போன்று கண்ணாடிகளை வைத்திருப்பார்கள். தங்கள் கட்சியினுடைய தலைவர்களால் சூட்டப்பட்ட பெயர்களை மட்டுமே தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பெயரோடு இருப்பார்கள். அதுபோன்ற ஒரு வாய்ப்பு விஜய்க்கும் அமைந்திருக்கின்றதா என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் விஜய்க்கென வரக்கூடிய அந்த தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கின்றது. பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக இருக்கின்றது. காலை முதலே விஜய் செல்லக்கூடிய அந்த வாகனத்தை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள், எதிர் திசையில் செல்லக்கூடிய அனைத்துமே நின்றுவிட்டு விஜயனுடைய வாகனத்தை பார்த்து உற்சாகத்தோடு கையசைத்து விஜயை பார்த்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு அந்த வாகனங்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் டெல்டா மாவட்டங்களுக்கு தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதன்படி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களை சென்றடைந்திருக்கின்றார். நாகப்பட்டினம் வந்தார், திருவாரூர் வந்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களையும் விஜய் சென்றடைய இருக்கின்றார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களை ஒரு சேர அவருடைய சுற்றுப்பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஏராளமான தொண்டர்கள் வருவதன் காரணமாக ஒரு நாளில் 2 பகுதிகளில் அவர் பேசுவதே ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது. அதன் காரணமாக திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் மட்டும் இன்று தேர்தல் பரப்புரையை விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக திருவாரூருக்கு தன்னுடைய பயணத்தை நாம் மேலும் மேலும் பார்க்கின்றோம். அந்த கண்ணாடிகளை கொடுத்து விஜயை தன் கண்ணில் அணிந்து கொண்டு அதன் பிறகு கழட்டி தர சொல்லக்கூடிய தொண்டர்கள் அன்பு மிகுதியால் தன்னுடைய தொண்டர்கள் செய்யக்கூடிய அந்த ஆக்ரோஷமான அன்பையும் விஜய் தற்பொழுது அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய புன்னகையோடு கடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விஜயினுடைய தனியார் பாதுகாவலர்கள் விஜயின் வாகனத்தை தொடர்ந்து முன்னோக்கி அழைத்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உற்சாகத்தோடு ஒரு திருவிழா கூட்டம் என்றால் எப்படி இருக்குமோ அதே போன்ற திருவிழா கூட்ட மனநிலையில் தான் விஜயினுடைய வருகையை எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நகரமும் தற்பொழுது இருக்கின்றது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதமாகத்தான் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், குன்னம் உள்ளிட்ட நகரங்களை தொடர்ந்து நாகப்பட்டினத்தை தொடர்ந்து திருவாரூரும் என்று அதே போன்ற திருவிழா கோலம் மூண்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாக எங்கு நோக்கினும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறக்கின்றன. தாவேகாவினுடைய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாகனங்களாக காணப்படுகின்றன. குறிப்பாக திருவாரூர் போன்ற ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருப்பது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தன்னுடைய முதல் கட்ட பயணத்தை விஜய் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கின்றார். தனது பயணத்தின் தொடக்கத்திலேயே திருவாரூருக்கு வந்திருக்கின்றார். அப்படி இருந்தும் திருவாரூரில் அவருக்காக பெரும் அளவிலான கூட்டம் கூடியிருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை 2 மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.